ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். Plan your happy trips with K Travels. ஒரு சாமி பாட்டு கேட்டிங்கன்னா இளையராஜா பாட்டு மாதிரி வேற எந்த பாட்டுமே இல்லைன்ற அளவுக்கு இருக்கும். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆண்டாள் கோயிலுக்கு அவர் வந்து தரிசனம் பண்ண போயிருக்காரு. ஆனா ஒரு ஸ்டெப்பு தாண்டி கருவறைக்குள்ள போறாரு. அப்போ உள்ள இருந்து இருக்கிறவங்க வராதீங்க, தாயின் கருவறைக்குள் சென்ற இளையராஜாவின் இசை ஆண்டாளின் கருவறைக்குள் செல்ல முடியல. எனக்கு தாயின் கருவறையில் இருந்தா கூட இளையராஜாவுடைய இசை ஆண்டாளனுடைய கருவறைக்குள்ள போக முடியாம மறுக்கப்பட்டு. ஆனா இளையராஜா அவர்களை விடாததுல நான் ஒரே ஒரு விதத்தை வந்துட்டு பாசிட்டிவா பார்த்தேன். புதுசா வந்த நீங்க வந்து எதையுமே திணிக்காதீங்க, அதை மாத்தாதீங்க. ஏன்னா நாங்க ஒரு புனிதமா ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு மாத்தினீங்க அப்படின்னா எங்களால் அதை வந்து ஏத்துக்க முடியல. அப்புறம் மனிதர் வேறு ஒரு சமூகம் அப்படிங்கிற அந்த ஒரே காரணத்துக்காக அவர் உள்ள போறாரு, அப்படி போயிட்டாருன்னா வந்துட்டு அது தீட்டாக கருதப்படும் அப்படின்னும் போது அப்ப நாங்க வரக்கூடாதா? இப்போ எவ்வளவு கஷ்டப்பட்டு இத்தனை அவார்ட்ஸ் வாங்கி இத்தனை தமிழ் திரையுலகத்துல இவ்வளவு பெரிய கொடியை வச்சு வரக்கூடிய ஒருத்தர் கூட உள்ள போக முடியாதா? அப்படி இருக்கக்கூடாதா? அந்த சமூகம் சார்ந்த ஒரு கூட்டம் உள்ள இருக்கலாம். உயரிய ஒரு மனிதராக நம்ம பார்க்கப்படக்கூடிய நம்மளுடைய பாரதத்தினுடைய பிரதமர் அவர்கள் நரேந்திர மோடி அவர்களை வந்துட்டு அம்பேத்கரோட வந்துட்டு ஒப்பிட்ட ஒரு மாமேதை வந்துட்டு இளையராஜா அவர்கள். அப்படிப்பட்ட இளையராஜாவுக்கே கருவறையில் அனுமதி மறுக்கப்படலை அப்படிங்கிறது வந்துட்டு இன்னைக்கு நார்மலா ஒரு பீப்புள் போய் கருவறைக்கு விடல அப்படின்னா நார்மலான ஒரு விஷயமா இருக்கும். அது கிட்டேயே போயிருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆண்டாள் கடவுளை சந்திக்க விடாமல் தடுத்து விட்டார்கள் இளையராஜா கடவுளை. படைக்கிற எல்லாருமே கடவுள் தானுங்க. இசையை படைக்கும் நானும் கடவுள் அவரே பாட்டு. நிச்சயமா அவரும் வந்துட்டு ஆல்மோஸ்ட் அந்த மோட்ல தான் இருக்காருன்னு வைங்களேன். அதை தவறலாம் சொல்லல. ஆனா அந்த மோட்ல இருக்கக்கூடிய அந்த அதைத்தான் வந்து இளைமறை காயா அப்படியே சுத்தி 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 சொல்லி வந்தேன். நீங்க அப்படியே வந்து ஓப்பனா உடச்சிட்டீங்க. ஐயா, எல்லா இசையும் இசை அல்ல, அது இளையராஜாவின் இசை அல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இசையும் போல யாரை வேணா இருக்கலாம், ஆனால் எல்லாம் இளையராஜா ஆக முடியாது அப்படின்னு சொல்லுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, சில பேரோட இசையில தான் வந்து கடவுள் வந்து அப்படி உட்காருவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் இசையமைச்சிட்ட எல்லா பாட்டுமே, அது காதல் பாடலாக இருக்கலாம், இல்லை ரொம்ப ரொமான்டிக் சாங்காக இருக்கலாம், இல்லை ஒரு சாமி பாட்டாக இருக்கலாம், ஒரு வைப் ஒன்று செட் பண்ணிடுவார். ஒரு சாமி பாட்டு கேட்டிங்கன்னா இளையராஜா பாட்டு மாதிரி வேற எந்த பாட்டுமே இல்லைன்ற அளவுக்கு இருக்கும். நான் நல்லா தெரிஞ்சால் அந்த வெள்ளிக்கிழமையில ஒரு பாட்டு வரும், நல்ல வெள்ளிக்கிழமையிலும் ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஓவராலாக நீங்கள் காலையில் எழுந்து அந்த பாட்டு கேட்டிங்கன்னா டோட்டலாகவே நம்ம மைண்டு ஃபுல்லாகவே அன்றைக்கி ஒரு தெய்வீகம் அந்த மைண்ட் செட் வந்துடுவோம். ஸோ அந்த அளவுக்கு அவரும் சரி அவருடைய இசையும் சரி ஒரு தெய்வீகத்தை சம்மந்தப்படுத்தி தான் இருக்கும். இளையராஜாவை பற்றி பேசும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க அவர் கொஞ்சம் பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணுறவர், ஸோ அந்த டீமோட சேர்ந்தவர், ஏன்னா அந்த அளவுக்கு அவர் இருப்பார் அப்படின்னு. ஆக்சுவலி ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடாக இருக்கக்கூடியவர். அவர் நிறைய பேர் அவர் வந்து சாமின்னு தான் கூடுவாங்கன்ற அளவுக்கு இளையராஜாவும் கடவுளும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிச்சுக்கலாம். அந்த மாதிரி வச்சுக்கலாம். ரெண்டு பேரையும் வந்துட்டு பிரித்து பார்த்தா கூட அப்படிதான் இருப்பாங்க. அவர் சொல்லும் போது கூட அதிகமாக கடவுளை பற்றி அதிகமாக பேசக்கூடிய ஒருத்தர். ஏன் இன்னைக்கு வந்து இளையராஜாவும் கடவுளும் கம்பேர் பண்ணி நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது நம்ம ஒரு பக்கம் வந்து இளையராஜாவை அந்த ரேஞ்சில் பார்த்துட்டு இருக்கும்போது, இப்போது ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள் கோயிலுக்கு அவர் வந்து தரிசனம் பண்ண போயிருக்காரு. அங்கே வந்து அவருக்கு பரிவட்டம்லாம் கட்டுறாங்க, மாலையெல்லாம் போட்டு பரிவட்டம் கட்டுறாங்க. ஒரு பெரிய ஆள் அப்படிங்கிற மதிப்புக்காக பண்ணுறாங்க. ஆனால் ஒரு ஸ்டெப்பு தாண்டி கருவறைக்குள்ளே போய் அதை மரியாதை வாங்குறதுக்காக போகிறாரு. அப்போ உள்ளே இருந்து இருக்கிறவங்க வராதிங்க, வெளியே போங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க, இங்கே வரக்கூடாது அப்படின்னு. இது வந்து நார்மலான ஒரு பீப்புளுக்கு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது ஒரு நார்மலான செய்தியாக மாறி இருக்கும். பட் இளையராஜாவுக்கு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தாண்டி இளையராஜாவோட சமூகம் எப்படி இருந்திருக்கு, அதுக்காக பண்ணாங்களா அப்படிங்கிற ஒரு பார்வை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அவர் அவ்வளோ தூரம் வந்து கடவுளை பற்றி பேசக்கூடியவர், நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து ஒரு பாஜகவுக்கு கொஞ்சம் ஆதரவாக இருக்கக்கூடியவன்ற மாதிரிலாம் நிறைய பேர் இங்கே பேசிகிட்டு இருக்க டைமில் ஒரு கோயில் கருவறைக்குள்ளே அவரையே விட மாட்டீங்களா, அப்போ இன்னும் வரைக்கும் இந்த விஷயம் மாறவே இல்லையா அப்படிங்கிறது ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, கருவறை அப்படிங்கிறது ரொம்ப புனிதமான விஷயங்க. அது ரொம்ப வருஷமாக நம்ம பாரம்பரியமாக பார்த்துட்டு இருக்கோம். அதுக்குள்ளே யாரெல்லாம் போகணுமோ அவங்க தான் போகணும், இவங்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்றது நம்ம ரூல்ஸாக வச்சுருக்கோம். ஸோ அதுக்காக அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு பரிவட்டம் கட்டி அங்கே எப்படி சாமிக்கு மாலை போட்டிருக்காங்களோ அதே மாதிரி இளையராஜாவுக்கும் இங்கே மாலை போட்டு பரிவட்டம்லாம் கட்டுறீங்க. கற்றவரை ஏன் கருவறைக்குள்ளே வந்தால் என்ன தப்பு, ஏன் இவ்வளோ வருஷமாக வந்துட்டு ஆன்மீகத்தில் நாட்டமாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய மனிதர் அவர் உள்ளே வந்தால் என்ன தப்புன்ற மாதிரியும் இன்னைக்கு வந்து சோசியல் மீடியாவில் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே இது போகும்போது எங்கே போகுதுன்னா, அப்படியே சமூகம் நீ எவ்வளோ பெரிய ஆளானாலும் சரி உன்னை இப்படி தான் பார்ப்பாங்க அப்படிங்கிறது. அப்புறம் வந்து இந்த இந்து மதம் வந்ததுலேருந்து தான் இந்த மாதிரிலாம் ஆயிருக்கு அப்படின்ற அந்த டாக் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இதை நம்ம பாரம்பரியமாக பார்க்குறதா, இல்லை வந்து ஒரு இந்து மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கே, இதை வந்து நம்ம எப்படி மாற்ற போகிறோம் அப்படிங்கிறதா. ஏன்னா இன்னைக்கு வந்து
இந்த ராட்சசி படத்தில் கூட ஜோதிகா ஒரு டயலாக் பேசியிருப்பாங்க. ஜோதிகாவை பற்றி பேசாமல் இருக்க முடியல. அவங்க வந்து பேசியிருப்பாங்க, இது என்ன கோவில் கற்பகிரகமா, இவங்க மட்டும்தான் வரணும், இவங்களாம் வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு அப்படின்ற ஒரு டயலாக் வந்து அழுத்தமாக சொல்கிறாங்க. அப்படின்னா இங்கே ரொம்ப காலமாகவே இந்த பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்குது. கருவறைக்குள்ளே யார் போகணும், யார் போகக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் வச்சுருக்கீங்க. யார் வச்சுக்கா? கடவுளாக சொன்னாங்க? கடவுள் சொல்லலையே. இந்த மாதிரி கடவுள் இவங்க தான் வரணும் வரக்கூடாதுன்னு சொல்லவே இல்லையே. யார் வச்சிருக்கா அப்படின்னும் போது ஒரு டீம் சொல்றாங்க, இவங்க தான் வச்சிருக்காங்க, அவங்க மட்டும்தான் உள்ள போவாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனா இதை வந்து ஒரு அவமானமா பாக்குறதா, இல்ல வந்து இது ஒரு செய்தியா மாறினதுனால ஒரு பெரிய பரபரப்பு செய்தியா மாத்துறதா, இல்ல வந்து இது ஒரு டீம் வந்து வேற மாதிரி மாத்துறாங்க இல்லையா? அவங்க சொல்லும் போது கருவறைங்கிறது வந்து யாரா இருந்தாலும் அங்கே வரக்கூடாது, அது சமம்னா சமம் தான், அது அப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கறது எனக்கு குறை குழப்பமா இருந்துச்சு. ஆனால் செய்தியை பார்த்தோன்னே எனக்கு தோணுது இதுதான், ஏன்டா இவ்வளோ தூரம் வந்து அந்த ஆன்மீகத்திலையும் சரி இவ்வளோ பெரிய மனிதராக இருக்காரு, அவருக்காக நீங்கள் வந்து மாலை போடுறீங்க, பரிவட்டம் பண்ணுறீங்க, எல்லாமே இருக்கு. ஆனால் அங்கே நடந்த விஷயம் எக்ஸாக்டாக என்ன அப்படிங்கிறது இளையராஜா சொன்னாதான் தெரியும். ஏன்னா என்ன நடந்துச்சு, எப்படி அவர் திரும்பி வந்தார்னு அந்த ஒரு வீடியோ வச்சுக்கிட்டு அவரை வந்து அனுமதிக்கலை, அவரை வந்து வெளியே அனுப்பிவிட்டார்கள் அப்படின்றத வார்த்தை இருக்குல்ல, எனக்கு அதுதான் குழப்பமா இருக்கு. ஒருவேளை இதை வந்து வேற விதமா திசை திருப்ப ட்ரை பண்றாங்களோ அப்படின்னு. உண்மைதான். இல்ல, தாயின் கருவறைக்குள் சென்ற இளையராஜாவின் இசை ஆண்டாளின் கருவறைக்குள் செல்ல முடியாது. இல்ல எனக்கு இது தாயின் கருவறையில் இருந்தா கூட இளையராஜாவுடைய இசை ஆண்டாளனுடைய கருவறைக்குள்ள போக முடியாம மறுக்கப்பட்ட இளையராஜா அப்படின்னு தான் நான் அதை பாக்குறேன். ஏன்னா இளையராஜா அவர்களுடைய இசை உன்னதத்தினுடைய உச்சம், அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனா இளையராஜா அவர்களை உள்ள விடணுமா விடக்கூடாதா, அது சரி தவறுங்கிறது ரெண்டாம் பட்சம். அதுல அந்த கோயில் நிர்வாகத்தினுடைய நிலை இருக்கு, அது என்னென்ன விஷயங்களோ அது. ஆனா இளையராஜா அவர்களை விடாததுல நான் ஒரே ஒரு விதத்தை வந்துட்டு பாசிட்டிவா பார்க்கறேன். எப்படின்னா, ஒரு சமூகம் தான் உள்ள வரணும், அதை தவிர்த்து வேற எந்த சமூகமும் வரக்கூடாது அப்படின்னு அவங்க ஒரு கொள்கை வச்சிருக்காங்க. அது சரி தவறுங்கிறதுக்குள்ள நாம போக வேணாம், அது வேற விதமான ஒரு நிலைக்குள்ள இருக்கு. ஆனா வேற யாரா இருந்தாலும் அதிகாரத்தை பயன்படுத்தி உள்ள வர முடியாது, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் வந்துட்டு வர முடியாதுங்கிற அந்த ஒரு இடம் இருக்குல்ல. இப்ப இன்னைக்கு இளையராஜா அவர்களை விட்டுட்டாங்க அப்படின்னா நாளைக்கு எல்லாரையுமே விட்டுருக்கணும். அப்போ இளையராஜா அவர்கள் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய உச்சமான ஒரு மனிதர், அவருக்கு செல்வாக்கு இருக்கு, பணம் இருக்கு, எல்லாமே இருக்கு அப்படின்னும் போது இளையராஜா அவர்களை விட்டுட்டுறீங்க அப்படின்னும் போது அப்ப அதே மாதிரி இன்னொரு மனிதரையும் விடணும் இல்ல. அந்த சமூகமா இருக்கலாம், அவர் வேற சமூகமா இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். அவருக்கு ஏன் உள்ள விடலைன்னா பொருளாதாரம் இல்லை, ஒரு இளையராஜா மாதிரி பெரிய பண வளம் இல்லை அப்படிங்கிறதுனால அவர் விடலை. அப்ப இளையராஜாவை விட்டுட்டீங்களா அப்படிங்கிற அந்த ஒரு பார்வை வந்துட்டு வந்துடும். அந்த விதத்துல வந்துட்டு அவரை உள்ள விடாதது அப்படிங்கிறது வந்துட்டு ஓகே, ஒரு சமூகத்தை தவிர்த்து மீதி எந்த சமூகமும் உள்ள போகக்கூடாதுங்கிற மாதிரியான ஒரு நிலையில அவங்க இருக்கிறாங்கன்றத அந்த ஒரு இடத்துல அக்செப்டடா இருக்கு. ஆனா லாஜிக்கா நம்ம எல்லா சமூகமும் உள்ள போகலாமா போகக்கூடாதாங்கிறது வந்துட்டு, உதாரணத்துக்கு எல்லா கோயில்களும் வந்துட்டு அறநிலைத்துறையினுடைய கட்டுப்பாடுல தான் இருக்கும்போது இதை சட்டமா கொண்டு வர்றதோ இதை வந்துட்டு நடைமுறைக்கு பாசிபிளா இல்லையா அப்படிங்கிறது வந்துட்டு அரசாங்கமும் சட்டமும் தான் சொல்லணும். இப்ப நம்ம பொறுத்த வரைக்கும் எல்லாருமே எல்லா இடத்துக்கும் போகணுங்கிற அந்த ஒரு எண்ணத்துல இருக்கிறோம். ஆனா யார் யார் எங்கெங்க போகணுங்கிற அந்த ஒரு வரையறை சில இடங்கள்ல இருக்குங்க. சில இடங்கள்ல சில கோயில்கள்ல வந்துட்டு நம்ம உள்ள போய் நம்மளே வந்து பூஜை எல்லாம் பண்ற மாதிரிலாம் நான் சில இடங்களை பார்த்துருக்கேன். இப்ப சிவன் கோயில் இப்ப வந்து பாத்தீங்கன்னா பர்வதமலைன்னு ஒரு கோயில் இருக்குன்னா அங்க மேலதான் இருக்கு சிவன். ஸோ சிவனை சுற்றி நீங்கள் போய் பக்கத்தில் இருந்து சுற்றி வரலாம், வந்து நீங்களே கூட அங்கே பூஜை பண்ணிட்டு வரலாம். அந்த மாதிரியும் சில கோயில்கள் இருக்குது, நான் பார்த்துருக்கேன். ஏன்னா அந்த மாதிரி சில கோயில்கள்லாம் இன்னும் அந்த பாரம்பரியத்தோட சித்தர்கள் கட்டின கோயில், அங்கே யார் வேணால் போகலாம் வரலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் அந்த பிரசித்தி பெற்ற ஆலயம் சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அந்த இடங்கள்ல தான் இந்த மாதிரி சம்பவங்கள். அந்த கருவறைக்குள்ளே போகக்கூடாது, ரொம்ப புனிதமான இடம், அங்கே நீங்கள் போகக்கூடாது. அதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறது எக்ஸாக்டாக அது வரைக்கும் வந்துட்டு நீங்கள் வந்துட்டா புனிதம் போயிடுமா, இல்லை இந்த மாதிரி பிரச்சனை ஆகிடுமா. ஏன்னா இன்னைக்கு சபரிமலையாக இருக்கட்டும், எந்த கோயிலாக இருக்கட்டுமே ஒரு பாரம்பரியத்தை ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க. அந்த பாரம்பரியம் அவங்க சொல்கிற ரீசன் என்ன அப்படின்னா, நாங்கள் இத்தனை காலகட்டமாக இதை வந்து நாங்கள் வந்து ஒரு வழிமுறையாக கொண்டு வந்திருக்கோம், புதுசாக வந்து நீங்கள் வந்து எதையுமே திணிக்காதீங்க, அதை மாற்றாதீங்க. ஏன்னா நாங்கள் ஒரு புனிதமாக ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு மாற்றினீங்க அப்படின்னா எங்களால் அதை வந்து ஏற்றுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிற ரீசன் அதுவாக தான் இருக்குது. அதை தாண்டி உள்ளே வந்துட்டா வேற என்ன ஆகும், என்ன நடந்துரும் அப்படின்றதும் ஒரு பேசு பொருளாக இருக்குது. திருச்செந்தூரில் முருகரை கோயிலில் வந்துட்டு ஒரு யானை வந்து 2 பேரை கொண்டுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு செய்தியை பார்க்குறோம். அதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னா, அது நார்மலாக இருக்கக்கூடியது, குழந்தமாக இருக்கக்கூடிய யானை, ஆனால் வந்துட்டு அவங்க செல்ஃபி எடுக்கிறது கிட்ட வந்தது போது கொஞ்சம் மிரண்டு போய் லைட்டாக தள்ளி விட்டதில் அவங்களுக்கு உயிர் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 நாளுக்கு அந்த பூஜைகள்லாம் பண்ணுறாங்க. ஏன்னா அங்கே ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு. ஸோ அதை மாற்றுறதுக்காக சில பரிகாரங்கள் பண்ணணுன்றதுக்காக பண்ணுறாங்க. இது இந்த கோயில் மட்டும் இல்லை, எல்லா கோயிலுமே ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா அதை பரிகாரம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணம் இருக்கா, ஒரு கருவறைக்குள்ள போறதுக்கோ இதுக்கோ ஏதாவது காரணம் இருக்கா, ஏதாவது பண்ண முடியுமா, இல்ல அப்படி போயிட்டா அவ்வளோ பெரிய ஒரு தீட்டு மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. ஒரு உயிர் பலி ஆயிடுச்சுன்னும் போது ஒரு பரிகாரம்ங்கிறது ஏற்றுக்கொள்ளப்படும். ஒரு மனிதர் வேறு ஒரு சமூகம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவர் உள்ள போறாரு, அப்படி போயிட்டாருன்னா வந்துட்டு அது தீட்டாக கருதப்படும் அப்படின்னும் போது அது நிச்சயமா சமத்துவத்துக்கு எதிரான ஒரு பொருளா மாறினதுக்கு ரீசனே இளையராஜா அப்படிங்கிற மனுஷனாலதான். ஆமா, இது மத்தவங்களா இருந்திருந்தா இப்ப ரஜினிகாந்த் போய் அங்க போய் நின்றுட்டு அவர் உள்ள விடல,
வச்சிருக்காரு அப்படின்னாலும் இந்த பிரச்சனை பெருசா தான் ஆகும். ஏன்னா ஒரு ஆன்மீகவாதி இது பண்றோம் அப்படிலாம் யோசிக்கும் போது ஆகத்தான் செய்யும். பட் இளையராஜா அப்படின்னும் போது நமக்கு இது பெரிய பொருளா பேசு பொருளா மாறுது. ஏன்னா அவருடைய சமூகம் எல்லாத்தையும் சேர்த்து பேசுறாங்க. இப்போ அப்ப நாங்க வரக்கூடாதா? இப்போ எவ்வளவு கஷ்டப்பட்டு இத்தனை அவார்ட்ஸ் வாங்கி இத்தனை தமிழ் திரையுலகத்துல இவ்வளவு பெரிய கொடியை வச்சு வரக்கூடிய ஒருத்தர் கூட உள்ள போக முடியாதா? அப்படி இருக்கக்கூடாதா? அப்போ நீங்க எவ்வளவு வருஷம் ஆனாலும் இப்படிதான் இருப்பீங்களான்ற ஒரு கேள்வி வருது. உண்மைதான். ஆனா இளையராஜா அவர்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சமூகம் சார்ந்த மனிதர்கள் தான் உள்ள போனோம். இளையராஜா அவர்கள் எப்படி போயிருக்காங்கன்னா அந்த சமூகம் சார்ந்த ஒரு மனிதரை கூட கூப்பிட்டுட்டு தான் போயிருக்காங்க. நீங்க வாங்க அப்படின்ற மாதிரி 2 பேரா தான் போயிருக்காங்க. அந்த 2 பேர்ல வந்துட்டு இவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்குங்கிறது தான் இங்க ஒரு விஷயம். அப்போ அந்த சமூகம் சார்ந்த ஒரு கூட்டம் உள்ள இருக்கலாம், வேறு சமூகம் சார்ந்த வேற யாருமே உள்ள வந்துடக்கூடாதுங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இது வந்துட்டு நிச்சயமா வந்துட்டு பேசும் பொருள் தான். இது சரி தவறுங்கிறதெல்லாம் தாண்டி இது அரசாங்கத்தின் கையில தான் இருக்கு. ஏன்னா இது ஒரு தனி மனிதன் யாரும் பேசியோ இல்லை ஒரு விஷயத்த சொல்லியோ நம்ம இதை மாத்திரவே முடியாது. ஏன்னா இளையராஜாவுக்கு இன்று மறுக்கப்படுது. யாரு? மோடி அவர்களே அம்பேத்கர் என்று சொன்ன இளையராஜா அவர்களுக்கு இந்த மறுப்பு வருது அப்படின்னும் போது தேவையாது இல்ல, ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க அது. இப்ப யோசிச்சு பாருங்களேன், இப்ப இந்தியாவினுடைய ஆக உயரிய ஒரு மனிதராக நம்ம பார்க்கப்படக்கூடிய நம்மளுடைய பாரதத்தினுடைய பிரதமர் அவர்கள் நரேந்திர மோடி அவர்களை வந்துட்டு அம்பேத்கரோட வந்துட்டு ஒப்பிட்ட ஒரு மாமேதை வந்துட்டு இளையராஜா அவர்கள். அப்படிப்பட்ட இளையராஜாவுக்கே கருவறையில் அனுமதி மறுக்கப்படலை அப்படிங்கிறது வந்துட்டு இது நிச்சயமா ஒரு விவாத பொருளா வந்து இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில சினிமா ஆக்டர்ஸ் இந்த மாதிரி சினிமா சம்மந்தப்பட்டவங்களுடைய அவங்க சுற்றி இருக்கக்கூடிய அந்த கோயில் சர்ச்சைகள் வந்து கொஞ்சம் அதிகம் தான் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி குஷ்பு அவர்கள் வந்து அந்த பல்லக்கில் வரும்போது செருப்புக்காரோட வந்தாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய இஷ்யூவாக பேசினாங்க. அது மாதிரி நிறைய இடங்கள்ல வந்துட்டு சாமியை அவமதிக்கிற மாதிரி இவங்க அங்கே வந்து ஒரு பெரிய ஒரு இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஐ மீன் சாமியை தாண்டி இவங்கள பெருசாக இது பண்ணுற மாதிரி குஷ்புல மற்றவங்கள சொல்கிறேன், நிறைய பேர் இப்படி இருந்தாங்க அப்படின்னு. அதுக்கு இன்னொரு காரணமாக பார்க்குறது என்னன்னா இவங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பேர் கொடுத்து வச்சிருக்காங்க, அவங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு இடம் கொடுத்து வச்சிருக்காங்க. இப்போது ரஜினிகாந்த் சாரோட பர்த்டேக்கு நான் பார்க்குறேன், இவ்வளோ வருஷத்துக்கு ஒரு செலை வச்சு அதுக்கு வந்துட்டு பூஜை எல்லாம் பண்ணுறாங்க, அபிஷேகம்லாம் பண்ணுறாங்க. அது இந்து முறைப்படி அபிஷேகம் பண்ணுறது பூஜை. அதுக்கு பேர் வேற வந்து வச்சுருக்காங்க, ரஜினி சம்திங் ஏதோ ஒரு பேர் வச்சுருக்காங்க. இதை பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னா கடவுளை ஒப்பிடுறதுக்கு நீங்கள் வந்து ஒரு பெரிய விஷயமா வச்சுருக்கீங்க கடவுளை. பட் அதை வந்து சினிமா ஆக்டர்ஸோட ஒப்பிடும்போது அது என்னவா போய் கன்வெர்ட் ஆகுது. இப்போ கடவுளே அஜித்தேன்னு சொல்கிற விஷயமா இருக்கட்டும், அந்த விஷயத்தை அப்படியே பேஸ் பண்ணிங்கன்னா எல்லா இடங்கள்லையும் வருது. அப்போ அஜித் கடவுளுக்கு சமமானவர் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க ஒரு இது போர்ட்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் லக்கிலி என்ன பண்ணுறாரு, அஜித் சார் அது விரும்பலை, அது எனக்கு வேண்டாம், அது சரியாக வராது அப்படின்ற மாதிரி அவர் பண்ணிட்டாரு. ஏன்னா அவங்க சைடில் விருப்பப்படலை. இப்போ ஆண்டவர் கமல் அப்படின்னா அந்த மாதிரி எதுவும் வேண்டாம் எனக்கு, நான் வந்து கமலஹாசன் KH கூப்பிடுங்க, உலக நாயகன் ஆண்டவர்லாம் வேண்டாம் அப்படி போயிட்டாரு. இன்னொரு பக்கம் ரஜினிகாந்துக்கு இன்னைக்கு வந்து ஒரு செலவு வச்சு அவங்க சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, மாலை போடுறாங்க. இது ஆக்சுவலி எம்ஜிஆர் காலத்துலேருந்தே இருக்குது. ஏன்னா அந்த அவருடைய சமாதிக்காக மாலை போட்டு வந்துட்டு இன்னமும் வந்துட்டு ஆளுங்க போயிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா ஒரு கடவுளாக பார்க்குறாங்க அப்படின்னு அந்த அளவுக்கு செஞ்சிருக்காரு, வச்சிருக்காரு, கடவுளாக பார்க்குறோம் அப்படின்னு. விஜயகாந்த் சாருக்கு போய் பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் கட்டியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச சினிமா சம்மந்தப்பட்டவங்களை வந்து அங்கே கம்பேர் பண்ணுற இதில் தான் ஆரம்பிக்குதோன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ அந்த கடவுளை அஜித் விஷயமே வந்துட்டு இந்த அளவுக்கு பெருசாகி இவ்வளோ ப்ராப்ளம் ஆனதுக்கு அப்புறமா அஜித் சாரே வந்து ஓப்பன் பண்ற அளவுக்கு இருக்குன்னா அந்த அளவுக்கு இங்கே மக்கள் மைண்ட் செட் வந்து அப்படி ஆயிருக்கு. ஸோ அங்கே ஆரம்பிச்ச விஷயம் தான் இங்கே வரைக்கும் போய் நிற்கிது. இன்னைக்கு நார்மலாக ஒரு பீப்புள் போய் கருவறைக்கு விடலை அப்படின்னா நார்மலான ஒரு விஷயமா இருக்கும். பட் அது கிட்டே போயிருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இளையராஜா அவர்கள் இருந்ததுனால அந்த கருவறையை வரைக்கும் ரெண்டுமே முரணா இருக்கு இல்லையா? ஒரு பக்கம் வந்து கடவுளேன்றதை வந்துட்டு சினிமா ஆக்டர்ஸோட கம்பேரும் பண்ணிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா உள்ள விடுறதுக்கே இங்க இப்படிதான் இருக்கு, அந்த விஷயமே ஓடி தான் இருக்கு. கம்பேர் பண்றதே இங்க வந்து கடவுள்ன்ற மாதிரி சொல்லிட்டு அங்க போகும்போது கருவறைக்குள்ள ஒருத்தர் விட மாட்டாங்கன்றதே ரொம்ப முரணா இருக்கு. உண்மைதான். இல்ல குறிப்பா வந்துட்டு இப்ப ஆண்டாள் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஒண்ணு தான் ஞாபகம் வந்தது. இதற்கு முன்னாடி வைரமுத்து அவர்கள் வந்து ஆண்டாளை பத்தி ஒரு விஷயம் பேசுறாங்க, அது மிகப்பெரிய சர்ச்சையா மாறுது. அங்க ஆரம்பிச்சதுதான் வைரமுத்து அவர்களுடைய ஒரு சின்ன சர்க்கிள்னு வச்சுக்கோங்களேன். அங்க இருந்து ஆரம்பிச்சதான் அவருக்கு வந்துட்டு பிஜேபியினுடைய எதிர்ப்பு வருது. ஒவ்வொரு விதமா அவருக்கு வந்துட்டு ஏதோ ஒரு விதமான ஒரு பாலியல் சிக்கல் எல்லாத்துலயும் அவர் மாற்றாரு. அவர் செய்யறாருங்கிறது 2ஆம் பட்சம். ஆனா அதனுடைய ஆரம்ப புள்ளிங்கிறது ஆண்டாள் தான். இப்போ நான் யோசிச்சு பாருங்களேன், இப்போ இளையராஜாவுக்கும் வைரமுத்துவுக்கும் என்ன மாதிரியான ஒரு முரணான ஒரு நட்பு இருக்குங்கிறது நமக்கு தெரியும். அங்கே அவர் ஆரம்பிக்கிறாரு, அது அப்படியே இத்தனை வருஷம் கழிச்சு கடைசியில் இளையராஜா அவர்கள் வந்துட்டு அதே ஒரு ஆண்டாள் சம்பந்தமான ஒரு கோயிலுக்குள்ள கருவறைக்குள்ள அனுமதிக்கப்படலைங்கிற மாதிரியான ஒரு பேசும் பொருளாக வந்துட்டு இந்த இடத்துல நின்றுக்குங்கிறது வந்துட்டு யோசிச்சு பாருங்களேன். பிரிஞ்சாலும் அந்த நட்பு நட்பாவே இருக்குல்ல. இது நட்பு இல்லைங்க, அவரு சர்ச்சையை சிக்கினாரு. அதே சர்ச்சையில இப்ப இவர் வேற மாதிரி சர்ச்சை இல்லைங்க, இது ஆக்சுவலி சர்ச்சைன்னு சொல்ல முடியாது. இல்ல, இது இவரை கொண்டு ஒரு மிகப்பெரிய சர்ச்சை தானே. கண்டிப்பா கண்டிப்பா. இது ஆக்சுவலி இளையராஜாவுக்கு இது எப்படி போய் சேர்ந்துருக்குன்றது தான் இப்போ முக்கியம். இப்போ இளையராஜா சாரோட மைண்ட் செட்ல இது என்னவா போய் உட்கார்ந்துருக்கும். ஏன்னா இத்தனை வருஷங்களா வந்து இப்போ சாமி கும்பிட்டு இருக்கவங்க, இத்தனை வருஷமா இருக்கிறவங்க அவருக்கு அதிகமாக சொல்லுவாங்க. இளையராஜா பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ உச்சத்துக்கு போனாலும் அவருக்கு சின்ன ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் இளையராஜாவுக்கு. அதனால தான் தொடர்ந்து ஒருத்தன் ஹிட்டு கொடுக்க முடியுமா, தொடர்ந்து ஒருத்தன் ஒர்க்கஹாலிக்காக இருக்க முடியுமா அப்படின்னு இளையராஜாவை சொல்லுவாங்க. ஏன்னா எத்தனை பேர் வந்தாலும் இளையராஜா மியூசிக்கை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு இன்ன வரைக்கும் நின்றுகிட்டு இருக்காருன்னா அதுக்கு ஒரே ரீசன்
அவர் பயப்படுறார். ஒரு சின்ன பயம், நம்மளை விட யாராவது வந்துட்டா நம்மள அந்த விஷயத்தை தாண்டி வந்தனால தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஹிட்டு கொடுத்துட்டு இவ்வளோ விஷயங்களையும் பண்ணிட்டு அப்படி இருக்காரு. அது மாதிரி யாரையும் நெருங்க விடுறது கிடையாது, யார்கிட்ட இது பண்றது டக்குன்னு வந்து கோவம். எனக்கு தெரிஞ்சு விடுதலை 2 அந்த ஃபங்க்ஷன்ல மட்டும்தான் ஓரளவுக்கு கொஞ்சம் ஓப்பன் அப் ஆகி பேசினாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப காமாக தான் இருப்பார், யாரும் பேசவே முடியாம தான் இருந்தார். ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு மனிதர், அப்படிலாம் இது பண்ணக்கூடிய ஒரு மனிதர். பட் இந்த மாதிரி விஷயங்கள் போது எப்படி அவர் என்ன யோசிச்சிருப்பாருன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவர் ஆன்மீகத்தில் ஈடுபாடாக இருக்கும், இது இன்னைக்கு செய்தியாக மாறி இருக்குது. ஒருவேளை அவர் ஏதாவது வீடியோ போட்டு இல்லைங்க கருவறைக்குள்ள நான் வந்துட்டு எல்லாரும் பின்னாடி வந்தாங்க, நானும் டக்குன்னு உள்ள போயிட்டேன், இல்லை அதுக்கப்புறம் அனுமதி கிடையாது, இதோட இருக்கணும், நீங்க வந்துட்டு ரெண்டு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம் அப்படி மாதிரி சொல்லுவாரா, இல்ல என்னையும் அனுமதிக்கலன்னு சொல்லி ஒரு மனசுல வச்சுக்கிட்டு அடுத்தடுத்த வெற்றிகளில் வந்து அதை வந்து அவர் இது பண்ணிப்பாரா அப்படிங்கிறது பொறுத்து தான். ஆனால் நீங்கள் இப்போ சொன்னீங்கல்ல கடவுளே அஜித்தே, நீங்கள அஜித்தையாவது கடவுளே அஜித்தேன்னு ரசிகர்கள் சொல்கிறாங்க. இளையராஜா தன்னை கடவுளாகவே நினைத்து கொண்டு தான் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதர். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஆண்டாள் கடவுளை சந்திக்க விடாமல் தடுத்து விட்டார்கள் இளையராஜா கடவுளை. அப்படிதான் அவர் நினைச்சிட்டு இருப்பாரு. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வேற மாதிரிலாம் நினைச்சிருக்க மாட்டாரு. படைக்கிற எல்லாருமே கடவுள் தானுங்க, இசையை படைப்பதால் நானும் கடவுள் அவரே பாட்டு. நிச்சயமா அவரும் வந்துட்டு ஆல்மோஸ்ட் அந்த மோட்ல தான் இருக்காருன்னு வைங்களேன். அதை தவறலாம் சொல்லலை. ஆனால் அந்த மோட்ல இருக்கக்கூடிய அதைத்தான் வந்து இலைமறை காயா அப்படியே சுத்தி 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 சொல்லி வந்தேன். நீங்க அப்படியே வந்து ஓப்பனா உடச்சிட்டீங்கல்ல. உடச்சு விட்டுருவோம். அந்த மனிதர் இந்த பெரிய மனிதர் ஆன்மீகத்தில் அப்படிலாம் சொன்னேன் இல்லையா, ரீசனே அங்கதான் வந்தேன். ஏன்னா அப்படி நினைச்சிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் அவரு. சோ அப்படின்னு சொல்ல வந்தேன், நீங்க அப்படியே ஓப்பனா போட உடச்சிட்டீங்க. இல்ல உண்மை அதுதானே. இப்ப கடவுளே அஜித்தேங்கிறது வந்து அஜித்துக்கு நெருடலா இருக்கலாம், கடவுளே இளையராஜான்னு சொன்னா நிச்சயமா இளையராஜா அவர்களுக்கு நெருடலா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா தன்னை ஒரு ஞானியாகவும் கடவுளாகவும் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதர். அது சரியா தவறாங்கிறது அவருடைய தனிப்பட்ட ஒரு நிலைன்னு வச்சுக்கோங்க, அவருடைய ரசிகர்கள் சார்ந்த ஒரு விஷயம். ஆனா அப்படி அந்த ஒரு நிலையில தான் அவர் என்ன நினைச்சிருக்காரு அப்படின்னா, சரி நாம அந்த ஒரு நிலையில இருக்கிறோம் அப்படின்னும் போது நம்ம ஆண்டாளனுடைய கருவறைக்குள்ள போகலாம் அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துலதான் ஒரு இத்தனை ஆண்டு காலத்துக்கு அப்புறம் வந்துட்டு அந்த சமத்துவம் அப்படிங்கிறது இன்னும் எந்த அளவுக்கு நாம எட்டாத கனியாவே இருக்குது இந்த சமூகத்துல. நான் ஏன் சொன்னேன்னு தெரியுதா? இப்ப சினிமா ஆக்டர்ஸ், சினிமா சம்பந்தப்பட்டவங்க ஏன் கடவுளா செத்துருக்கிறாங்கன்னு சொன்னதுக்கும் இதுக்கு ஒரு கமெண்ட் தெரியுதா உங்களுக்கு? ரிலேஷன் தெரியுதா? நிச்சயமா நடந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ அது நடந்துகிட்டு தான் இருக்கு. அப்பதான் நான் நீங்க சொன்னீங்கல்ல குஷ்பு வந்துட்டு பல்லக்குல உட்காந்துட்டு செருப்போட வந்தாங்க, அவங்களுக்கே கோயில் கட்டியிருக்காங்க. தன்னையே ஒரு கடவுளாக நினச்சிக்கிட்டு கூட கடவுள் தானே செருப்பு போட்டுக்கிட்டு நான் வரலான்ற மாதிரியான மனநிலை கூட இருக்கலாம். அது வந்துட்டு திரைப்பிரபலங்களுக்கே அந்த ஒரு மனநிலை இருக்குது. ஆனால் இந்த இடத்துல இளையராஜா அவர்களை அனுமதிக்காததுங்கிறது வந்துட்டு ஒட்டுமொத்தமாக வரையறையில் வந்துட்டு அது தவறு தான் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இங்கே எல்லாருமே ஈக்குவல் தான். ஆனால் ஒரு கோயிலுக்கோ இல்லை எந்த விதமான ஒரு வழிபாட்டு தலத்துக்கோ சில கட்டுப்பாடுகள் இருக்குது, சில விதிமுறைகள் இருக்குது. இதில் வந்துட்டு மீற முடியாதுங்கிற ஒரு நிலையில தான் நாம் இன்றைக்கும் இருக்கோம். அது நம்ம இந்திய சட்டத்துக்கும் உட்பட்டு தான் இருக்குன்னும் போது சட்டமாக பார்த்து எதையும் மாற்றாத வரைக்கும் தனி மனிதனை வச்சு எதையும் மாத்திர முடியாதுங்கிறதுக்கு இந்த சம்பவம் ஒரு நல்ல உதாரணம். ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். Plan your happy trips with K Travels.